கோவை ராஜவீதி தேனிலை திடலில் நடைபெற்ற தமிழ்நாடு விஸ்வகர்மா பேரவை நடத்திய முப்பெரும் விழாவில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கார்த்திக் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்தி சிறப்புரையாற்றினார். பின்னர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வாழ்த்தினார். கோவை விஸ்வகர்மா பேரவைத் தலைவர் MP பாண்டியன் தலைமையில் பெரியகடை வீதி பகுதி 1 திமுக செயலாளரும் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினருமான மார்க்கெட் மனோகரன், ஆர்எஸ்புரம் பகுதி திமுக செயலாளர் கார்த்திக் செல்வராஜ் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாநகர் மாவட்ட திமுக துணைச் செயலாளர் கோட்டை அப்பாஸ், பகுதி துணைச் செயலாளர் பழக்கடை முத்துமுருகன், மாநகராட்சி நகரமைப்பு மற்றும் அபிவிருத்தி குழு தலைவர் சோமு என்கிற சந்தோஷ், கழக நிர்வாகிகள், விஸ்வகர்மா பேரவை நிர்வாகிகள் மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அரசு விழாவாக கொண்டாடுவதற்கு ஆணை பிறப்பித்த முதலமைச்சர் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதற்காக கோவை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் விஸ்வகர்மா சங்கத்திற்கும் அந்த சமுதாய மக்களுக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். விஸ்வகர்மா அந்த தொழில் செய்யக்கூடிய ஐம்பொன் அந்த பணியாற்றக்கூடிய அந்த தொழிலாளர்கள் இந்த பகுதியில் மட்டும் கோவை தெற்கு சட்டப்பேரவை தொகுதியில் சுமார் 30,000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இங்கே வசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நீங்க இல்லாமல் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகத்தில் எந்த நிகழ்ச்சியுமே நடக்காது. அப்படிப்பட்ட ஒரு மிக மிக முக்கியமான தொழிலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு என்று சொன்னால் விஸ்வகர்மா அந்த தங்க நகை செய்யக்கூடிய அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் தான். நான் ஏற்கனவே ஒரு 3 ஆண்டு காலத்திற்கு முன்பு இருக்கக்கூடிய பட்டறைகளுக்கு நேரடியாக அந்த தொழில் செய்யக்கூடியவர்களை சென்று சந்தித்திருக்கின்றேன். அதே மாதிரி உங்கள் சங்கத்திற்கு வருகை தந்து அங்கு சங்கத்தினுடைய மூத்த நிர்வாகிகளை எல்லாம் சந்தித்திருக்கின்றேன். சமீபத்தில் கூட அன்பிற்குரிய ஐயா சுப்பையன் அவரால் தோற்றுவிக்கப்பட்ட அந்த பள்ளியில் நடைபெற்ற அந்த சங்க கூட்டத்தில் கூட நான் பங்கேற்று சென்றேன்.